வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகப்படுத்தினாங்க. நானும் என்னை பற்றின மேலும் ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நாங்கள் பேசிக்காக ஈரோடை சேர்ந்தவர்கள். எங்களுடையது எஸ்கேஎம் கால்நடை மற்றும் கோழி தீவன விற்பத்தி நிறுவனத்தை கடந்த 40 வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வருகின்றோம். இந்த நிறுவனத்தை எனது கணவர் நிர்வாக இயக்குனராக உள்ளார். இந்த நிறுவனத்தை எனது கணவரின் தந்தை உயர் திரு எஸ்கே மயிலானந்தன் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு வளர்ந்துள்ளோம். அதன் அடுத்த தலைமுறையாக எனது மகன் செயல் அரங்காவலராக பொறுப்பெடுத்து திறம்பட நடத்தி வந்து கொண்டுள்ளார். திரு முருகானந்தம் ஐயா அவர்கள் என்னிடம் கேட்கும் பொழுது, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் நடக்குது, அதற்கு ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் சில கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்பாக இதே போல தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இங்கே இதே போல் மித்தவங்க நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். மிகவும் சந்தோஷமான காலகட்டம் அது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட நான் பேச போகிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக தொழில் ரீதியாக எனக்கு இந்த மன வளக்கலை நான் பயின்றது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் கற்றுக்கிட்ட இந்த யோக கலையானது, இந்த மனவளக்கலையானது எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதை நான் சொல்லும் போதும் மேபி உங்களுக்கும் அதை எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் என்னோட நிறுவனத்தை பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பித்தேன்னா, ஸோ இந்த ஒரு பாரம்பரியமான 40 வருடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்தில் 2009ஆம் ஆண்டு நான் என்னை இணைத்து கொண்டேன். ஆரம்பத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்களே, இதை நம்மளால் செய்ய முடியுமா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இதை கொண்டு போக முடியுமா, இதுக்கு நம்ம தகுதி உள்ளவள் தானா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரல. நான் அதுக்கு அப்போ தான் நான் புதுசாக நான் ஒரு மேனேஜ்மெண்ட் படிப்பு நான் படிச்சிருந்தாலும் உங்களுக்கே தெரியும், தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குன்ட்டு. ஸோ ஒரு பெரிய பொறுப்பை நாம் ஏற்படும் போது இந்த ஐயம் எல்லாருக்கும் தோன்றது போல் எனக்கும் தோன்றியது. ஆனால் அதற்கப்புறம் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, சரி, இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, இதை சரிவர நடத்துவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வந்தேன். ஸோ தொழில் ரீதியாக என்னை தகுதிப்படுத்திக்கணும்னா நான் அதை பற்றி அறிவை நான் வளர்த்தி கொள்ள வேண்டும். ஸோ தேடி பிஸ்னஸ்னா என்ன, அதை எனக்கு கொடுக்கப்பட்ட பிரிவு சமையல் எண்ணெய் பிரிவு. ஸோ அது எப்படிப்பட்டதுன்னா, டே டு டேவாக ஒரு மாற்றங்களுக்கு உட்பட்ட ஒரு பிரிவு. அதாவது ஆயில் மார்க்கெட்டுங்கிறது டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு கீனாக அந்த மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி நம்ம முடிவுகளை டெய்லி நம்ம எடுக்கிற மாதிரி தினந்தோறும் நம்ம முடிவுகளை எடுக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் உள்ள ஒரு பகுதி, கவர்மெண்ட்டோட எக்ஸிம் பாலிசினால் எஃபெக்ட் ஆகக்கூடியது. அதனால் அப்பப்போ நம்ம மார்க்கெட்டோட டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ ரெகுலராக நான் என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அங்கே நான் ஜாயின் பண்ணும்போது அங்கிருந்த ஜிஎம்ஸ் எல்லாருமே ஒரு சீனியர் பீப்புள். ஸோ டெய்லி அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்னோட டவுட்டை நான் கேட்டுக்கிட்டே, ஆல்தோ அது ரொம்ப சில்லியாக, அவங்களுக்கு அது சில்லியாக தெரிஞ்சாலும் நான் அது புது சில்லியா, ஆல்தோ நான் ஒரு நிர்வாக பொறுப்பில் தலைமை பொறுப்பில் அமர்ந்திருந்தாலும் நான் சரிவர என்னுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டால் மட்டுமே என்னோட முடிவுகள் அங்கே சரியாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நான் என்ன பண்ணேன், திருப்பி அவங்ககிட்ட என்னோட சந்தேகங்களை கேட்டேன். ஸோ ஒரு 6-7 மாத காலம், ஒரு ஆண்டே ஆச்சு, ஓரளவுக்கு நான் அதில் செட்டில் ஆகி இண்டிவிஜுவலாக முடிவுகள் எடுப்பதற்கு எனக்கு 1 ஆண்டு காலம் எனக்கு ஆனது.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் முதல்ல நான் வந்து அந்த விற்பனை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அதற்கு பிறகு ஓராண்டுக்கு பின்னு ப்ரொடக்ஷன், லாஜிஸ்டிக்ஸ், எல்லாமே சேல்ஸ், எல்லாம் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், அது மாதிரி எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் மாணவிகளாக இருக்கிறீங்க. ஸோ ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடணும்னு முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதுக்குள்ளே நாம் நுழைஞ்சிடணும். அதாவது நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஃபஸ்ட்டு 3 விஷயம் நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் வச்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். நம்ம எந்த விஷயத்தை செய்கிறோமோ அதில் ரியலாக நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் மட்டுமே அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போக முடியும். ஸோ ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை செய்யுங்க. அது வந்து நீங்கள் படிக்கிற படிப்பாக இருக்கலாம், இதற்கு பின்னாடி நீங்கள் ஒரு ஆசிரியர் பயிற்சிக்கு போகலாம், இல்லை ஒரு மருத்துவராக மாறலாம், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷ்னலாக மாறலாம். எந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆர்வத்துடன் இன்ட்ரெஸ்டோட அந்த விஷயத்தை செய்யுங்க. அடுத்தது ஈடுபாடு. ஸோ நமக்கு ஒரு விஷயத்தை நாம் எடுத்துட்டோம். ஸோ அது கூட ஈடுபாட்டோட நம்ம எப்படி நம்ம அறிவை வளர்த்தி கொள்ளலாம், எப்படி இப்போ உங்களுக்கே தெரியும், காம்படிட்டிவ் வேர்ல்டில் டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம தேடி நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த ஒரு காலத்தோட கட்டாயத்தின் பேரில் நம்மளே அப்கிரேட் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ ஈடுபாட்டோட நம்ம அந்த விஷயங்களை வந்து கற்றுக்கணும். 3வது விஷயம் என்னை பொறுத்த மட்டில் அர்ப்பணிப்பு. நம்ம எடுத்துக்கிட்ட வேலைக்கு நம்மளே அர்ப்பணம் செஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆசிரியராக நீங்கள் மாறுறீங்கன்னா எவ்வளவோ குழந்தைகள் வந்து உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுவாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு நல்ல முறையில் ஒரு கல்வி போகணும்னா நம்ம அதை தேடி என்னென்னங்கிறத விஷயத்தை கற்றுக்கணும். ஸோ அதை கற்றுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுபோல் நம்ம இந்த 3 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக, அதாவது இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு, அடுத்தது நம்ம அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக முக்கியமாக எனக்கு தோன்றுறது, என்னோட சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணுறதுக்கு எனக்கு தோன்றிய 3 விஷயங்கள். மேலும் நீங்கள் இப்போ ஒரு வார காலத்துக்கு நீங்கள் எல்லாருமே கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேசிக்காக அந்த உடல் பயிற்சி, தியான பயிற்சி, உயிர் வளத்துக்கு தேவையான காயகல்ப பயிற்சி அனைத்தும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்னா, நான் பேச்சளவில் இதை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், அதை நம்ம திருப்பி நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் பெண்களாகிய நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சியை தினந்தோறும் மேற்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி என்பது நம்ம உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவுகின்றது. மேலும் பல நோய்களிலிருந்து, மூட்டு வலி, கைவலி, கால்வலி, பெரியவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு சின்ன குழந்தைங்க உங்களுக்கெல்லாம் வந்து அந்த மைக்ரேன் ஹெட்டேக்கெல்லாம் வருது இல்லையா, அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகள், இது எல்லாம் சரி செய்வதற்கு உடற்பயிற்சி மிக முக்கியம். நீங்கள் எப்படி காலையில் எந்திரிச்சு அன்றாட கடன்களை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறீங்களோ, அதை போல் இதுவும் உங்கள் வாழ்க்கையில் டே டு டே ப்ரோட்டோகாலில் இதையும் முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு 20 நிமிஷம் அதுக்கான ஒரு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். அது நம் உடல் நலத்துக்கு மிக இன்றியமையாதது. மேலும் நீங்கள் கற்றுக்கிட்ட தியான பயிற்சியை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதே போல் உங்களோட ஸ்டடீஸில் நீங்கள் எக்ஸல் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதோட விட்டுறாதீங்க. கற்றுக்கிட்டதை தயவுசெய்து அதை ஃபாலோ அப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி இவங்க வந்து பிஸ்னஸ் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, யோகா கற்றுக்கிட்டதா சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த மனவளக்கலை வந்து இவங்களோட தொழில் நடத்துறதுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தோணும். இல்லை இவங்களும் பேச்சு அளவில் தான் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். நான் கற்றுக்கிட்டது, மகரிஷி கற்றுக் கொடுத்தது, கிளாஸில் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு எப்படி உபயோகமாக இருக்குன்னா, அந்த தாட்ஸ், அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் செய்யும் அன்றாட வேலைகள் எல்லாம் என்னை வந்து அதை வந்து ஞாபகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து படிக்கும்போது இப்போ நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அகத்தாய்வில், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் காத்தல் போன்ற பல எண்ணம் ஆராய்தல், இதெல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இது எப்படி எனக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சினம் காத்தல்,
நான் வந்து இப்போ ஒரு ஒரு தொழிலில் ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கும்போது நான் என்னோட பேசிக்காக எனக்கு வந்து நான் எப்படி நான் அதை கொண்டு போகணும்னு நினைப்பேன்னா, என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பாக இருக்கணும், ஒரு அரவணைச்சு கொண்டு போகணும். வேலையை வாங்குறதே வந்து ஒரு ரொம்ப கண்டிப்பு இருக்கத்தான் வேணும். ஆனால் அது ஒரு கோபத்தோடு ஒரு வேலையை சொல்லி அப்படி ஒரு வேலையை வாங்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். அன்போட தான் இந்த வேலையை செய்யணும், அப்படி வேலையை வாங்கணும்னு நினைப்பேன். அதுவும் இல்லாமல் அவங்க சில தவறுகள் செஞ்சால், ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு டார்கெட் கொடுப்போம், சேல்ஸ் டார்கெட் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணணும், இல்லை காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். அதை வந்து ப்ரொடக்ஷன்னா காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும், சேல்ஸ்னால் அவங்க வந்து சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஸோ இப்படி வந்து ஒரு தொழில் ரீதியாக இருக்கும்போது நான் என்ன பண்ண, ஒருத்தர் ஒரு லோ பர்ஃபார்மராக இருந்தாங்கன்னா நான் ஒரு டைம் கொடுப்பேன். சரி, உங்களுக்கு 1 மாத அளவு நான் டைம் கொடுக்குறேன், இதில் வந்து உங்களை நீங்கள் நிரூபித்து காட்டணும். அப்போ தொடர்ந்து இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு பணிபுரியும் வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் நம்ம முடிவு செய்யலாம். எடுத்த உடனே கோவப்பட்டு அவங்கள வெளியே அனுப்பாமல் ஒரு சர்டன் பீரியட் அவங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போது ஏன்னா சிலவங்க வந்து ஒரு குடும்ப சூழலின் காரணமாக ஒரு லோ பர்ஃபார்மராக இருப்பாங்க. அதான் சொன்னேனே, இப்போ ஒரு சினம் பற்றி பேசும்போது, சினம் ஒரு சங்கிலி நல்லா படிச்சிருக்கோம். இப்போ நான் ஒரு கோவப்பட்டு ஒரு விஷயத்தை நான் போய் என்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்டேயே கத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், கோவப்பட்டு அவர் வந்து அவரோட சப்பார்டினேட் கிட்ட போய் சத்தம் போடுவார். அந்த சப்பார்டினேட் அவர் வீட்டில் போய் சத்தம் போடுவார். ஈவன் நானே கோவப்பட்டால் என்னோட குடும்ப அமைதியே கெடும். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சத்தம் போடுற மாதிரி இருக்கும், என் குழந்தைங்க கிட்ட சத்தம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நான் வந்து என்னன்னா, கோவப்படக்கூடாது, ஒரு அன்பாக வேலை வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு அமைதி நிலவுது தொழிலில். அதனால் அந்த இது வந்து எனக்கு, அதை நான் படித்தங்காட்டி தான் எனக்கு வந்து அந்த ஒரு பக்குவம் வந்து எனக்கு வந்தது. இந்த ஒரு மனவளக்கலை கற்றுக்கிட்டங்காட்டி தான் அந்த பக்குவம் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மேலும் ஆனால் சில நேரங்கள் இப்போ இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்தும் போது ஆல்வேஸ் வந்து அன்போடு அரவணைப்போடு ஒரு லோ பர்ஃபார்மரை வந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜில் ஒரு முடிவு எடுக்கணும். சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு கோவப்படுவதை போல் நடிக்கத்தான் வேணும். அதுவும் மகரிஷி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், நடிப்பு சினம் என்று அவர் சொல்லுவார். அதாவது வந்து நீங்கள் கோவப்படலாம், அந்த கோவம் வந்து எதிராளிக்கு மட்டும்தான் கோவமாக தெரியணும், உங்களுக்கு அந்த கோவத்தை நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிம்பாரு. ஏன்னா கோவப்பட்டால் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் முதல் குடும்ப அமைதி போகுது, தொழில் அமைதி போகுது, அப்புறம் வந்து உடல் நலம் பாதிக்கப்படும், வயிற்று பிரச்சனைகள் வரும், நம்மளோட ரத்த அழுத்தம் அதிகமாகும். ஸோ அது மாதிரி மன நிம்மதி இல்லாமல் இருப்போம். ஸோ அந்த கோவத்தை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போகக்கூடாது. ஆனால் எதிராக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கோபம் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்தும் போது அதுவும் முக்கியம்தான். ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் கண்டிப்பாக இருப்பதை போல் நாம் நடிக்க வேண்டும். அதை நம்மை பாதிப்படையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சினம் காத்தல் வரும்போது நம்மளுடைய குடும்ப அமைதியும் இதில் வந்து பின்னி பிணைஞ்சு இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ திருப்பியும் நம்ம வீட்டுக்கு போனோம்னா நம்ம அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிங்கிற மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினரோட பழகக்கூடிய சூழலே தான் வாழ்வீங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெறுப்புகள் இருக்கலாம். அந்த குடும்ப அமைதி வந்து எதனால் மெயினாக பாதிக்கப்படுதுன்னு மகரிஷி சொல்கிறாங்கன்னா, மெயினாக அந்த பிணக்குகள் சண்டை சச்சரவுகள்னால தான் குடும்ப அமைதி வந்து நம்மளுக்கு பாதிப்பு அடைகிறது. அவருக்கு அதுவுமே அழகாக சொல்லியிருக்காரு. பிணக்குகள் வருவதற்கு 4 காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாரத்தில். ஃபர்ஸ்ட் வந்து தேவை, நம்மளுடைய நீட். செகண்ட் வந்து குவான்டிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த் வந்து டைமிங். அதாவது வந்து இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறீங்க குடும்பத்தில், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும். அப்பாவுக்கு ஒரு நீடு இருக்கும், அம்மாவுக்கு ஒரு நீடு இருக்கும், உங்களுக்கு ஒரு நீடு இருக்கும், உங்கள் தம்பிக்கு ஒரு நீடு இருக்கும், அண்ணாவுக்கு ஒரு நீடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அப்பா வந்து ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும்னு நினைக்கிறீங்க, தம்பி வந்து ஒரு சைக்கிள் வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த 4 நீடுமே ஒரே டைமில் அரைஸ் ஆகும்போது
அங்கே வந்து ஒரு சண்டை வருது. என்னோட தேவை தான் நான் பூர்த்தி செய்யணும், இல்லை என்னோடது தான் வந்து நீங்கள் பண்ணணுங்கிற மாதிரி ப்ரியாரிட்டி வந்து பண்ணுறீங்க. அப்போ வந்து அங்கே வந்து சண்டை வருது. அது இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக, சரி அம்மா தான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்களே, ஒரு ஃப்ரிட்ஜு கேட்குறாங்களே, நம்ம அதை வாங்கி கொடுத்தா அம்மாவோட வேலை பளு வந்து குறையுமே, அவங்க தானே காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு 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 ஒற்றுமை உணர்வோடு நீங்கள் திங்க் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா, அந்த தேவைகள் மற்றவங்களோட தேவைகளுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பிணக்குகள் குறைக்கப்படுகிறது. அடுத்தது வந்து சரி ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்தது என்ன, பெரிய ஃப்ரிட்ஜா, ஆளாளுக்கு ஒரு ஒன்று, நான் பெருசாக வேணும்னு சொல்கிறேன். அப்பா இல்லை சின்னது வாங்கலாம், இல்லை தம்பி இல்லை இன்னும் லேட்டஸ்ட்டாக வேற ஒன்று வந்துருக்கு, அது இந்த சைஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கருத்து அடுத்தது எரேஸ் ஆகுது. அடுத்தது வந்து என்ன ஆகுது, குவாலிட்டி. சரி இந்த கம்பெனியோடது வாங்கலாம், அந்த கம்பெனி நல்லா இருக்கு, இல்லை சென்னையிலேருந்து வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து அந்த குவாலிட்டி விஷயத்தில் சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம வந்து திருப்பியும் சர்ச்சைகள் ஆரம்பிக்குது. கடைசி 4வது தான் என்ன, எந்த டைமுக்கு வாங்கலாம், இப்போ வாங்கலாமா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாமா அப்படிங்கிறது வந்து டைமிங்னாலையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது. இந்த 4மே நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாம் ஒவ்வொருத்தரோட கருத்துக்கு நம்ம அந்த இடத்துல முன்னுரிமை கொடுத்தோம்னா ஒரு ஒற்றுமையான ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஸோ இந்த குடும்ப அமைதிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மெயினாக நமக்கு ஒற்றுமை உணர்வு நம்மிடையே இருக்க வேண்டும். மற்றவங்களோட உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாலே நம்மளுக்கு குடும்ப அமைதி தன்னால் வந்துடும். அது போல் மேலும் அவங்க இப்போ குடும்ப இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் எக்காரணம் கொண்டும் என்னுடைய தொழில் வாழ்க்கையை வீட்டுக்கு கொண்டு வரவே மாட்டேன். தொழிலில் 1008 பிரச்சனை இருக்கும். அதை வந்து நம்ம ஆஃபீஸோடு நிறுத்திக்கணும். வீடுன்னு வந்துட்டோம்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல நம் பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆல்வேஸ், ஏன்னா இப்போ ஒரு தொழில் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படின்னா, ஹஸ்பண்டும் அதே ஃபீல்டில் இருக்காங்க, சன்னும் அதே ஃபீல்டில் இருக்காரு, நானும் அதே இதில் இருக்கும்போது நேச்சுரலி வீட்டில் வந்தாலும் அதே பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய உள்ளது. ஆனால் நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வீடுன்னு வந்துட்டால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களே பேச மாட்டோம். நமக்குன்னு ஒரு குவாலிட்டி டைம் இருக்குது. நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக அதை வந்து நம்ம செலுத்துகிறோம். நமக்கு நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ. குழந்தைங்களான நீங்கள் உங்களுக்கு காலையிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற சந்தோஷத்தை கொடுத்தா அது பேசலாம். அதெல்லாம் நான் சொல்கிறேன், ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைக்கு நீங்கள் போயிடலாம். ஏன்னா நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அதாவது பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு சர்டன் கோட்பாடுகளோடு நாம் வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும். அதே போல் குழந்தைகளான நீங்கள் மாணவிகளாக இருக்கிறீங்க, உங்களோட கடமை என்ன, படிக்கிறது மட்டும்தான் உங்களோட கடமை. அதிலேயும் சில ஒழுக்கங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி காலை எழுந்த உடனே இந்த டைம் வச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி வந்து சர்டன் டைமிங் வச்சுட்டு ஒரு ஒழுக்கத்துக்குள்ளார நீங்கள் உங்களை கொண்டு வந்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். மேலும் மகரிஷி அவர்கள் கூறியதை போல வேற என்ன நீங்களை கத்திருப்பீங்களா, ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல். நான் எப்பவுமே அந்த ஆசை சீரமைத்தலையும் கவலை ஒழித்தலையும் பக்கமாக தான் வைப்பேன். ஏன்னா ஆசைங்கிறது என்ன, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதை செய்யணும், இதை செய்யணும், நல்லா படிக்கணும். உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது அந்த ஆசை படுறதோடு இல்லாமல் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள நீங்கள் உங்களால் ஆன முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் சென்டம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சுட்டு படித்து நீங்கள் அது வந்து அதுக்குரிய அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஆசை மட்டும் பட்டுட்டு அதற்கான முயற்சிகள் எதையும் செய்யலினால் கண்டிப்பாக அந்த ஆசை உங்களுக்கு கவலையை கொடுக்கும். அதுதான் கவலைனா என்ன, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம நினைப்பதற்கு மாறாக ஒரு செயல் நமக்கு நடைபெறும் பொழுது அது நமக்கு கவலையாக மாறுகிறது, அதை நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றது.
அந்த கவலை எப்படி சினம் வந்து நம்மளை வாழ்க்கையே தலைகீழாக மாற்றுவோ அதே போல எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அது நம் உடல் நலத்துக்கு பாதிப்பாக அமையும். சரிங்களா? இப்போ நான் தொழில் சம்மந்தப்பட்டே சொல்கிறேனே, இப்போ வந்து தொழிலுங்கிறது வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேஜில் அபரீதமான லாபமும் வரும், ஒரு ஸ்டேஜில் நஷ்டமும் நமக்கு கொடுக்கும், வந்து சேரும். நான் என்ன பேலன்ஸ்டாக வச்சுப்பேன்னா, அதிக லாபம் வரும் பொழுது அப்படியே குதூகலமாக குதித்து சந்தோஷமாக கத்தவும் மாட்டேன். அதே சமயம் நம்மளுக்கு நஷ்டங்கள் வரும்போது அதை நினைத்து துவண்டும் போக விட மாட்டேன். ஏன்னா நஷ்டம் வரும்போது நான் அதற்குரிய காரணம் என்னங்கிறது பார்ப்பேன். எதனால நம்மளுக்கு இந்த நஷ்டம் வந்தது. இமீடியட்டாக என்ன பண்ணுவேன்னா, என்னால் அந்த டிவிஷன் ஏதோ ஒரு லாஸ் மேக்கிங்காக மாறுது அப்படின்னா இமீடியட்டாக என்னோட ஜிஎம் செல், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் எல்லா துறையை செஞ்சு ஜென்ரல் மேனேஜர்ஸ் கூப்பிட்டு என்னென்ன காரணங்களால் இது நடந்திருக்கிறது என்பதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சப்மிட் பண்ணணும்னு கேட்பேன். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்ன நடந்திருக்கிறது, இது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பேன் நான். இது இமீடியட்டாக அதற்குரிய காரணங்களை அலசி ஆராய்ந்து மறு மாதமே அதை வந்து இருக்கும், அதுக்குள்ள சில காரணங்கள் இருக்கும். ஏதோ ஒரு மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்லாம் நம்ம சரியான முடிவுகள் எடுக்காமல் போயிருப்போம். சில ரா மெட்டீரியல்ஸ் வந்து விலை ஏற்றத்தின் போது வாங்கி வைக்காம போயிருப்போம். சில ரா மெட்டீரியல்ஸ் விலை குறையும் போது நிறைய வாங்கி வச்சிருப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு அதுக்குள்ள பண்ணியிருப்போம். அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த நஷ்டம் வருது. அதை சரி செஞ்சுட்டு மேலும் அது தொடராமல் இருக்கத்தான் பார்க்கணுமோ இல்லையே, ஐயோ நஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லி நான் துவண்டு உட்கார்ந்தேன்னா அந்த நஷ்டம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் எப்பொழுதுமே வந்து இந்த ஆசையும் கவலையும் வந்து ஒரே சீரத்தான் பார்ப்பேன். ஆசையை அளவோடு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மனம் வந்து எந்த சின்ன விஷயங்களையும் மன நிறைவு நமக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து துன்பமும் வராது, கவலையும் வராது. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு பெரிய எதிர்காலமே இருக்குது. நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன படிக்கணுங்கிற ஆசைப்படுறீங்களோ அந்த படிப்பை நோக்கி உங்களோட ஆற்றலை நீங்கள் செலவிடுங்க. அதற்கான முயற்சிகளை நிறைய செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது நிறைவேறும். அது வந்து அது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். நம்ம ஒரு பாசிட்டிவ் எண்ணம் ஆராய்தல்ல மகரிஷி சொல்கிறாங்க இல்லையா, எண்ணங்கள் வந்து பாசிட்டிவ் எண்ணம் வந்து நமக்குள்ள தோண கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும். அது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிற கேளுங்க. இது வந்து 100% நடந்தது. என்னோட சன் வந்து 12th படிக்கும்போது அவர் வந்து ஏற்காடு மான்ஃபர்ட் ஸ்கூலில் படித்தார். ஸோ அவர் போர்டிங் ஸ்கூல். என்னால் அவரோட 12th பப்ளிக் எக்ஸாம் போது டைரெக்டாக என்னால் வந்து விஷஸ் சொல்ல முடியல. அப்போ அவங்க ஸ்கூல் எப்படின்னா ஃபோனுமே அவ்வளோவா அலோவ் பண்ண மாட்டாங்க. வாரம் ஒருக்கா ஒரு ஃபோன் டேன்னு சொல்லிட்டு அந்த டேயில் மட்டும்தான் பேரண்ட்ஸ் வந்து பேசணும். ஸோ என்னால் எக்ஸாம் அன்றைக்கி முந்தினாலோ இல்லை காலையிலோ எனக்கு வந்து அவருக்கு வந்து என்னோடய விஷஸ் சொல்ல முடியல. ஸோ எனக்கு நான் என்ன பண்ணேன், கண்ணாடி பயிற்சி பண்ணேன். அந்த நாள் காலையில் கண்ணாடி பயிற்சி செஞ்சுட்டு உளமாற நான் என் சன் நல்லா எக்ஸாம் எழுதணும்னு நான் வாழ்த்திக்கிட்டேன். அவ்வளோதான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தார். எப்படி பண்ணேன்னு கேட்டால் நல்லா பண்ணி, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக வந்து சொல்ல மாட்டோம்னா நல்லா பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் 1.5 மாதம் கழிச்சு ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வர அன்னைக்கும் எப்படின்னா, எனக்கு அப்போ தான் வந்து MA யோகாவோட ஃபைனல் எக்ஸாம். ஓகேங்களா? அங்கே ஈரோட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு காலேஜில் சென்டர் போட்டிருந்தாங்க. 9:30க்கு நான் எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கணும். நானும் 9:30க்குள்ளே ரிசல்ட் வரும்னு நினச்சேன். ஆனால் ரிசல்ட்ஸ் வரல. சரி நானும் கிளம்பி போயிட்டேன். ஓகேவா, சரி ரிசல்ட் வந்து நான் வெளியே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 o'clock வரைக்கும் எனக்கு வந்து என் சன் வந்து என்ன மார்க்ஸ் எடுத்திருப்பாரு எப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஆனால் உள்ளே வந்து மைண்டுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது, எக்ஸாம் எழுத அது தோணிக்கிட்டே இருக்குது. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ மிஸ்டு கால்ஸு. பார்த்தா அவர் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்திருக்காரு, ஒரு சப்ஜெக்டில் சென்டம், அப்புறம் மீதி சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்ல மார்க்கு அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து எனக்கு வந்து மகரிஷியோட அருள் இதில் 100% எனக்கு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நான் வந்து நம்பினேன். ஏன்னா நான் எக்ஸாம் எழுதும்போதும் நான் வந்து கண்ணாடி பயிற்சி செஞ்சு வாழ்த்தியிருக்கேன். எப்படி ரிசல்ட் வர அன்னைக்கும் நான் எக்ஸாம் நான் ஒரு மதராக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரிசல்ட்டை 1 மணிக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? எல்லாரும் அவ்வளோ மிஸ்டு கால்ஸு என்னோட மொபைலில்.
ஸோ எனக்கு வந்து அது ஒரு புல்லரிக்கக்கூடிய தருணமாக எனக்கு இருந்தது. மகரிஷியோட அருள் வந்து எனக்கு வந்து என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் 100 இருக்கிறதா நான் வந்து அப்போ உறுதியாக நம்பினேன். மேலே ஏன்னா நான் இந்த எம்ஏ யோகா படிப்பை நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக முழு மனதோட முழு ஈடுபாட்டோட படித்தேன். ஏன்னா இந்த 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் நான் டிகிரியெல்லாம் முடித்து பல வருடங்கள் கழித்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் மாறுறேன். அப்போ வந்து ஈரோட்டில் வந்து ஈரோடு மன்றத்தில் தான் வந்து எனக்கு கிளாஸஸ் நடக்கும். வீக்லி 2 தடவை வர சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ், இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் நடக்கும். அப்புறம் மந்த்லி டெஸ்ட் எல்லாம் நடக்கும். நீங்களே எப்படி ஸ்கூலுக்கு வந்து ஒரு மந்த்லி டெஸ்ட்னா வந்து ஒரு பயத்தோடையோ அதுக்கு ஒரு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்களோ அதே போல தான் போவேன். ஸோ நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு எதையோ எழுதிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் போக மாட்டேன். அதே சமயம் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் செக்ஷனையும் நான் வந்து ரொம்ப அக்கறையோட கவனிப்பேன். இங்கே ஆலியார் வந்தது 3 நாள் வந்து நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே எனக்கு திருப்பியும் மாறின மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஈடுபாட்டோடு அந்த இதை செய்யும்போது எனக்கு அப்படி இப்போ நான் சொல்கிற விஷயமெல்லாம் நான் அப்போ படித்தது, ஓகேவா? அது வந்து எனக்கு சில விஷயங்கள் அப்படியே ஆணித்தரமாக பதிஞ்சிருச்சு. அப்படி பதிஞ்சங்காட்டி மட்டும்தான் அதை என்னால் டே டு டே லைஃப்பில் அதை வந்து அந்தந்த ஸ்டேஜில் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் மகரிஷியோடது எனக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது என்னென்னா அவருடைய செயல் விளைவு தத்துவம். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு செயலுக்கும் அது ஒரு விளைவு இருக்கும். நம்ம நல்ல செயலை செஞ்சோம்னா நல்ல விளைவுகளும், தீய செயல்களை செஞ்சோம்னா தீய விளைவுகளும் ஏற்படும். அதாவது கர்மா இட்ஸ் அ பூமராம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கே திருப்பி வந்து பாதிக்கும். ஸோ இப்போ செய்கிற செயலோட பலன் உடனே வந்துட போகிறதில்ல. நம்ம அடுத்த தலைமுறைக்கும் அதோட அந்த செயலோட பலன் போகும், அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் கூட போகலாம். இப்போ நாம் நின்றுட்டு இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நின்று உங்களை கூட பேசிகிட்டு இருக்கோன்னா மேபி எனக்கு 2 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க செஞ்ச நல்ல செயலோட விளைவு தான் நான் இங்கே மாதிரி ஒரு புனிதமான இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன்னு நான் நினைப்பேன். சரிங்களா? ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய செயல்கள் நல்ல விதமாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம எதிர்கால சந்ததியருக்கு நம்ம பொருளை சேர்த்தி வைக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நல்ல புண்ணியங்களை செலுத்தி வச்சுட்டு போகலாம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஆழப்பதிஞ்சுது. அது என்னோட தொழிலில் வந்து நான் என்ன அதை வந்து நான் கடைபிடிக்கிறேன்னா, எக்காரணம் கொண்டும் நான் தயாரிக்கும் பொருள் சமுதாயத்துக்கு பலன் அளிக்குமாறு மட்டுமே இருக்க வேண்டும். எந்த வித பாதகமும் அது போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா அது வந்து நம்மளை மட்டும் பாதிக்கிறது இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி நம்மளை மட்டும் பாதிக்காது, அது இருக்கு சமுதாய மக்களையும் சேர்த்து பாதிச்சுற மாதிரி ஆயிரும். அதனால நான் அந்த செயல் விளைவு தத்துவம் என்பது எனக்கு ஆழ பதிந்த ஒன்று. இப்போ எல்லாமே ஒரு கிளிம்ஸ், ஒரு சின்ன சின்ன இதாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் சொல்லிட்டு வரேன். அதை நான் ஏன் இத்தனையும் நான் சொல்கிறேன்னா, இதை எல்லாமே நான் வந்து ஆத்மாத்மா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி பண்ணினது. ஸோ நீங்கள் படிச்சுட்டு போகிற விஷயங்கள் இதோட விட்டு விடாமல் எங்கேயோ ஒரு பக்கம் டே டு டேவாக நீங்கள் எடுத்து அதை ப்ரெஷ்அப் பண்ணலினா எங்கேயோ ஒரு பக்கம் அது உங்கள் ஆள் மனதில் இருந்ததுன்னா உங்களோட ருட்டீன் லைஃப்பில் அது வந்து உங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் செய்கிற மாதிரி வரும். நீங்கள் அதை வந்து அதை உங்கள் மனசுக்குள்ளே தோணி அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க. ஏன்னா மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லையா, அது ஒரு 3 அறநெறிகள் வந்து கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும். ஒன்று ஒழுக்கமான வாழ்க்கை. நான் சொன்னது போல எல்லாத்துலேயும் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கோட்பாடுகளுடன் நாம் வாழ வேண்டும். அடுத்தது கடமை என்னென்னா, நீங்கள் குழந்தைகளாக இருக்கீங்க, உங்கள் கடமை என்ன? படிப்பெறுது. நல்லா படித்து வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகணும். ஏன்னா அந்த பொருள் ஈட்டுற வயசில் நம்ம பொருள் ஈட்டணும். அதுக்கப்புறம் அதன் பின் அந்த காலகட்டம் தான். அதன் போல் நம்ம கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். மற்றொன்று அவர் சொன்னது வந்து ஈகை. அது ஈகைனா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ பணமோ கொடுத்து தான் உதவி செய்யணுங்கிறது இல்லை. ஒரு
ஒருத்தர் கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிறாரு, நீங்கள் அதை அவரை வயசானவர் கிராஸ் பண்ண முடியல, அவரை வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த சைடு கொண்டு போய் விட்டீங்கனாலே அது ஒரு பெரிய ஈகை தான். உங்கள் பக்கத்து வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது, அதுக்குரிய அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி போகணும் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாலே அது ஒரு பெரிய ஈகை தான். நம்மளால் முடிஞ்சதை நம்ம சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும். அது எல்லாத்துடைய மிக தலையாய பொறுப்பாகும். மேலும் பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே போகலாம், ஆனால் நான் வந்து இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னோடய தொழிலில் நான் என்னென்னலாம் வந்து எனக்கு மனவளத்தில் ஹெல்ப் ஆச்சுங்கிறத நான் சொல்லிட்டேன், நான் எப்படி அதை செயல்படுத்தினேங்கிறதும் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட், நீங்கள் இத்தனை நாள் 5-6 நாள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாச்சும் நம்ம இந்த தொழில் ரீதியாக வேறு ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். மேம் வாழ்க வளமுடன் மேம். நீங்கள் சொன்னீங்க கண்ணாடி பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு, கண்ணாடி பயிற்சினா என்னங்க மேம்? உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையா? வராதுங்களா? ஸோ அது வந்து நீங்கள் கண்ணாடி பயிற்சினா உங்களுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம அமர்ந்து நம்ம அந்த தியானம் பண்ணணும். அது சில வரைமுறை இருக்குது, அது வந்து நீங்கள் இந்த இது முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது அதைத்தான் நான் சொல்கிறேன், இதோட நீங்கள் முடிச்சுக்காதீங்க கண்டிப்பாக. தீப பயிற்சி உங்களுக்கு இன்னும் வரல, ஃபஸ்ட் அகத்தாய்வு மட்டும்தானே? ஓகே, நான் 10 days கோர்ஸுங்களா உங்களுக்கு? நான் நினச்சேன் அந்த 3மே வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதான் அது வந்து சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு அதை செய்யணும். அது நீங்கள் இதோட இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் வந்து அதை பண்ணி முடிக்கும்போது மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அதற்கு ஒரு கண்ணாடி தேவைப்படும். அது வந்து தனி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியெல்லாம் இருக்கக்கூடாது, தனியாக அதுக்குன்னு ஒரு கண்ணாடியை நாம் ஒதுக்கிட்டு அது முன்னாடி அமர்ந்து நாம் தியானம் பண்ணுறது தான். மேம் வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் மேம். எங்க மேம் எதுங்க அந்த? ஓகே சொல்லுங்க மேம். ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன மேம்? ஓகே, ஃபியூச்சர் ஆண்டர்பிரினராக இருக்கணும்னா அதான் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தகுதிகளை அது உங்களுக்கு வந்து என்ன ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி நம்மளுடைய இப்போ இருந்தே நம்ம அந்த இதை வந்து நம்ம வளர்த்திக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன ஆசை ஃப்யூச்சரில்? ஏதாவது ஆசை இருக்கா? நான் இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்ஜினியரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்குரிய தகுதிகளை நீங்கள் வளர்த்திக்கணும். இப்போ இந்த நிறைய விஷயங்களை வந்து இன்ஜினியரிங்னா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் இல்லையா? டெக்னாலஜி வைஸ் உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ அதை மாதிரி முதல்ல அது எல்லாத்துக்கும் சொல்கிற தகுதிகளை வளர்த்திக்கணும். பிறகு அந்த ஆசையை வந்து நல்ல முறையில் எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிறத நம்ம யூ சிட் அண்ட் டாக் வித் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மா கூட பேசி ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் மாறணும்னா அது அவங்களுடைய இது உதவி இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ உங்களோட பேரண்ட்ஸோட பேசி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பேங்க் ஹெல்ப்போ ஏதோ பேக்கப் ஹெல்ப் இருக்கணும், அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ்டர்னல் ஹெல்ப்போட நீங்கள் அதை வந்து செயல்படுத்தலாம். தேங்க்யூ மேம். ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். என் பேர் கனிஷ்கா ஸ்பந்தனா மேம். எந்த வயதுலேருந்து உங்களுக்கு இந்த யோகா மெடிடேஷன் இதுலேருந்து உங்களுக்கு ஈடுபாடு வந்துச்சு? அப்படியா? இது எப்படின்னா, நான் வந்து கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமே இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? டு பி ஃப்ராங்க், கல்யாணத்து வரைக்கும் எனக்கு இதை பற்றின பெரிய நாலேஜ் இல்லை. நாலேஜ் ஆர்வம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தானே அதில் ஆர்வம் இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் இதை வந்து வந்தோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டீச் பண்ணது உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு வீட்டுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்தாங்க. அடுத்தது நான் போய் அகத்தாய்வு ஃபஸ்ட்டு செகண்ட் 2 அகத்தாய்வு நான் முடித்தேன். ஓகேவா? ஆனால் டு பி ஃப்ராங்க் அதுக்கப்புறம் படிச்சிருக்கேங்கிற லெவலில் தான் இருந்தேனே ஒழிய அதை ரொம்ப தேடி தேடி நான் போய் எதையும் நான் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த யோகா ஒரு எம்ஏ யோகா பண்ணணும்னு முடிவு எடுக்கும்போது தான் நான் வந்து அதை ஹோல் ஹார்ட்டடாக நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பிகினிங்லேருந்தே சூன் ஆஃப்டர் மை வெட்டிங் எனக்கு வந்து இதோட டச் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு.
அப்புறம் இந்த கண்ணாடி பயிற்சியில் வேற ஏதோ உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஏதாவது வந்துச்சா அதை பற்றி? அதான் நம்ம என்ன நினைக்கிறோம் பெனிஃபிட்ஸ் என்ன, எனக்கு இதை ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறங்காட்டி இது எனக்கு வந்து நான் இந்த பெனிஃபிட்டை நான் சொன்னேன். நிறைய பேர் எனக்கு அனுபவ ரீதியாக சொன்னது என்னென்னா, பெரிய கஷ்டங்கள் இருக்கும்போது அந்த கஷ்டம் தீரணும்னு நான் வந்து அதை பயிற்சி மேற்கொள்ளும்போது, தீப பயிற்சியும் சொல்லுவாங்க, விளக்கு வச்சு பண்ணுறது, அதையும் வந்து நிறைய பேர் ரொம்ப அமைதி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தந்த பிரச்சனைகளுக்கு தான் அதை பண்ணணும்னு இல்லை, காமனாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு மன அமைதி தேவைப்பட்டதுன்னா அதை நம்ம பண்ணலாம். அது நீங்கள் அதை அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் கற்றுக்குவீங்க. சரிங்க, அது இங்கே வந்து தான் கற்றுக்கணும்னு இல்லைங்க, அவங்க உங்களுடைய எங்கே இருக்கீங்களோ அங்கே போய் மன்றங்கள் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அது கற்றுக்கலாம். மேம், ஐம் ஹியர். Ma'am, I'm Ratna Rani, Valga Valamudan. Ma'am, as an entrepreneur, as a woman entrepreneur, how public will see you and how you react to them? Public and me அப்படின்னு பார்த்தானா, அதுதான் என்ன நம்மளுடைய நிறுவனம் பெரிய நிறுவனமாக இருக்கிறதுனால பப்ளிக் எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்களுக்கு என்ன ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் உட்காந்து ஒரு டெசிஷன் எடுத்தால் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் அதற்குள்ள என்ன கஷ்டங்கள் என்பது போய் அது அஸ் அ விமனாக நம்ம என்ன கஷ்டப்படணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அங்கே போய் இருந்து பார்த்தா தான் தெரியும். நான் இதை எடுத்துக்கிட்டது எப்படின்னா, இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, சரிங்களா, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு என்னை ஹோல் ஹார்ட்டடாக என்னோடய எஃபர்ட் போட்டு தான் நான் வந்து இந்த தொழிலை நான் நடத்தி வரேன். ஸோ பப்ளிக் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் லைக் தட் போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் என்பது தொழில் புரிகிறது. அந்த கஷ்டங்களை எல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த மனவளக்கலை பயிற்சி. Ma'am, and what's your opinion about your professional as a woman entrepreneur? As a woman entrepreneur, I love my job. And எல்லாரும் வந்து இதுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது அவங்க கேட்டது போல நம்ம தகுதியை வளர்த்திக்கிட்டு அந்த என்டர்பிரைசிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்மளால தனிப்பட்ட முறையில் எதையும் செயல்படுத்த முடியாது. சினிமாவில் வர மாதிரியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம குடும்பத்தாரின் உதவி நமக்கு தேவைப்படும். பொருள் ரீதியாக பேங்கோ அதான் சொல்ல வர ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது ஒரு ப்ரோட்டோகால் படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடத்திட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான என்டர்பிரினராக மாறலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான், எல்லாருமே செயல்படுத்தக்கூடிய ஒன்று தான். அதான் நான் திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எல்லாரும் எக்ஸல் ஆகலாம். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் சரிவான முறையில் பயன்படுத்திக்கிட்டேன். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்களும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி மேலும் வெற்றிகரமான ஒரு தொழில் அதிபராக மாறலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேம். I am an entrepreneur, ma'am, actually. Okay. So I am in this age. I don't know how I am investing my top to bottom. Everything is my investment in that. Okay. What sort of business are you indulging? I used to do every types of artworks. Okay, artworks. Okay. So in my investments, everything would come. Whatever I get, I will invest in this and I will upgrade it. If you want to give any tips to this category entrepreneurs, what you will do? ஓகே, என்னென்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து இப்போதே ஆண்டர்ப்ரனராக இருக்கேன், அதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கோங்க. நாங்களாம் இந்த வயசில் இங்கே நின்று உங்கள்கிட்ட பேசுகிற கருத்துக்கெலாம் அவங்க வந்து இப்போவே வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணது எல்லாமே வந்து திருப்பியும் வந்து அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஏர்ன் பண்ணது எல்லாமே அதுலேயே போட்டுறதா சொல்கிறாங்க. அதுதானே தட்ஸ் கொஸ்டின் இல்லையா? ஸோ எப்படி இதை வந்து டெவலப் பண்ணி வரணும்? எல்லா பிஸ்னஸ் அப்படி தான். நம்ம என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதை அடுத்தது வந்து அது முதலீடாக போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து சஸ்டெயின் ஆக முடியும். அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும்.
ஸோ என்னென்னா அதை கணக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் சின்ஸ் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கங்காட்டி நீங்கள் வந்து அந்த கணக்கை வந்து சரியான வகையில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து இப்போ மனவழிக்கலை போய் இப்போ பிஸ்னஸ் இது மாறிட்டு இருக்குதான் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, என்ன நடுவில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன ஆயிருக்குங்கிறத வந்து ட்ராக் வச்சுட்டு ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ஓகே இந்த பணம் இந்த லாபம் வந்திருக்கா, இதிலிருந்து நம்ம அடுத்ததுக்கு வந்து நம்ம எவ்வளோ இதிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற கணக்கு நம்ம வந்து வி ஷுட் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ். ஓகே, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். வந்தது போச்சுன்னு ஒரு கணக்கு பார்க்காமையே நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா எண்ட் ஆஃப் த டே எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம வந்து விட்டுருப்போம், ஏதோ ஒரு செலவு வந்து கணக்கு எடுக்காமல் இருந்திருப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் வந்து மெயின்டைனிங் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, வாழ்க வளமுடன் மேம். வாழ்க மேம் ஆக்சுவலி எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கொஞ்சம் எய்ம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான். ஸோ அதோட ஸ்டார்ட் அப் எப்படி இருந்தால் நம்ம டாப் ஆஃப் த பிஸ்னஸாக ஆகலாம் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு மேம். என்ன மாதிரி பிஸ்னஸில் உங்கள் எய்ம் நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு? மேம் ஆக்சுவலி எனக்கும் டேடிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அண்ட் லைக் வேறு ஏதாவது இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்டது வேறு ஏதாவது பிஸ்னஸ் கொஞ்சம் டாப் பிஸ்னஸாக வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் எங்கள் டேடிக்கும் கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்குது. அதுதான் அதுக்கான ஸ்டார்ட் அப் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்குறேன். ஸ்டார்ட் அப் எப்படி இருந்தானா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க, ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நிறைய வந்து இதில் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க இல்லையா, இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி எதாவது கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து படித்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, என்ன மாதிரியெல்லாம் அதை மேனேஜ் பண்ணாங்க, இந்த ஃபீல்டில் வந்து என்னென்னலாம் வந்து அவங்களோட ஹிண்ட்ரன்ஸாக இருந்திருக்குங்கிறது அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் அங்கே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து படிச்சு பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இன்னும் ஏர்லி ஸ்டேஜ் ஒரு நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க, இப்படியெல்லாம் இருந்திருக்கு, இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய. அதாவது நெட் இருக்கே, இப்போ நெட்டில் வந்து எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா மித்தவங்களோட அனுபவத்தில் இருந்து தான் நம்ம வந்து இதை நம்ம அடுத்தது என்ன செயல்படுத்தணுங்கிறது முடிவுக்கு வரணும். அதான் சொன்னது போல் நெக்ஸ்ட்டு அதான் அப்பாவோட ஹெல்ப் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு பேக்கப்பாக இருந்து உங்களுக்கு அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. பட் அதை பற்றின நாலேஜ் வந்து நீங்கள் வந்து முதல்ல நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? நான் இன்னுமுமே நிறையா வந்து பிஸ்னஸ் இதில் வந்து யூடியூப்பில் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த நிர்மா சோப்பெல்லாம் இருந்தது இல்லையா, அப்போது 90ஸ்லாம் இருக்கும். அதோட சக்ஸஸ் எப்படி வந்துச்சு, அது எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த காம்படிட்டர் கம்பெனி எப்படியெல்லாம் வந்து அவங்கள வந்து புட் டவுன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் அந்த ப்ராடக்ட் வேறையாக இருக்கலாம், ஆனால் பட் அந்த காமன் இது வந்து ஒன்றே தான். அந்த பிஸ்னஸ்ங்கிறது ஒன்று தான், பட் ப்ராடக்ட் வேறு மாதிரி இருக்கணும். இன்னும் நான் வந்து நிறைய இது வந்து யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் இந்த ஆன்லைன் ஸ்விக்கி மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி அவங்க விரிவுபடுத்தினாங்க, அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதையும் வந்து நான் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து தேடி தேடி படிங்க, அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். ஸோ நீங்கள் சொன்னீங்க அபின் ஃபாலோயிங் சம் சர்டைன் ப்ரோட்டோகால்ஸ், நீங்கள் சில ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால இதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் எப்பயாச்சும் வந்திருக்காங்க? என்ன மாதிரி பிரச்சனைகள்னு சொல்ல முடியும்? பிஸ்னஸ்லையா இல்லை பிஸ்னஸில் சாதாரண ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண இல்லை அந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். பெர்ஸ்பெக்டிவ் ஒரே மாதிரி இருக்காத போது உங்களுக்கு சில இஷ்யூஸ் வரும். கண்டிப்பாக வரும், டே டு டேவாக கண்டிப்பாக சில. நான் சொன்னேன் இல்லையா, அன்போட அரவணைச்சு போங்க நல்லா நான் சொல்கிறேன் நான். ஓகே, ஆனால் அந்த ஒரு மாதம் கழித்து, ஒரு மாதம் ஒருத்தருக்கு டைம் கொடுக்குறேன், அந்த ஒரு மாதம் கழித்து அவர் பர்ஃபார்ம் பண்ணலின்னா நான் வந்து நான் வந்து அவரை வெளியே அனுப்பத்தானே வேணும். அப்போது ஒரு கால் புண்டுச்சு அவங்களுக்கு நம்ம மேலே வரத்தான் செய்யும். ஸோ எந்த இதுலேயும் வந்து அப்படி ஈஸி கோயிங்காக போயிடாது, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை நம்ம வந்து ஒரு மன அமைதியோடவும் நம்ம ஒரு ஒரு நல்ல விதமாக அதை எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும்.
அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நம்ம மேலே கோபப்படுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இதனால உங்களுக்கு பெருசா ஏதாவது இம்பாக்ட்ஸ் வந்திருக்கா? அதை மனதளவில் பாதிப்படைவோம். ஆனால் அதை வந்து நம்ம ரொம்ப மைண்டுக்கு கொண்டு போகாமல் நாம் என்னால் ஒன்றுமே முடியல அப்படிங்க வரும்போது நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். சில நாள் வீட்டில் வந்து ஒரு 2 நாளெல்லாம் வந்து ரொம்ப மூட் அவுட் ஆகியிருந்த காலங்களும் இருக்குது. ஸ்டார்ட் அப் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நுழைஞ்ச புதுசில். அதுக்கப்புறம் வந்து அதான் கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பெரிய நான் சொன்ன மாதிரி வெற்றியை ரொம்பவும் கொண்டாடாமல் தோல்வியை ரொம்பவும் வந்து நம்ம அதைய மைண்டு கொண்டு போகாமல் இருந்தோம்னாலே அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் வந்துடும். அது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக தெரியும். ஆனால் அனுபவம் நான் 15 வருஷம் காலம் இதுக்குள்ளே இருக்கிறங்காட்டி எனக்கு அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் வந்தங்காட்டி எனக்கு பெருசாக எதுவும் பாதிக்கலைன்னு நான் சொல்லுவேன். அதை நான் ஈஸியாக எடுத்துக்குவேன். ஃபேக்ட்ரியில் பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனை பிஸ்னஸோட அந்த ஃபேக்ட்ரியோடு முடிஞ்சு போயிடும். வீட்டுக்கு நான் அதை எடுத்துகிட்டு வர மாட்டேன். அங்கே எனக்கு வந்து இப்போ சில வாக் அவுட் பண்ணியிருக்கேன். சில மீட்டிங்ஸ்லேருந்து சில ஜிஎம்ஸ் வந்து நான் வந்து அப்ரப்டாக வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சில காலத்தோட இதில் அது நடக்கத்தான் செய்யும். அந்த ஒரு இது அதை வந்து நம்ம வந்து எல்லா தொழிலதிபர்களும் நடக்கிற மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. ஆனால் நிறைய நடக்காமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக நான் கொண்டு போய்க்குவேன். மற்றவங்க அளவுக்கு நடக்காமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக நான் வந்து ஆதரிச்சு தான் கொண்டு போவேன். தேங்க்யூ. ஓகே. வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து யோகா இந்த ப்ராக்டிஸ்க்கு வந்ததுக்கப்புறம் எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஓகே எனக்கு டெசிஷன் மேக்கிங் இது வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஏதாவது பர்டிகுலர் ப்ராக்டிசஸ் இருக்கா? நான் வந்து கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வேன். அது எனக்கு ஒரு மஸ்ட்டு. ஓகேங்களா? நான் காலையில் 6 o'clock எந்திரிச்சு கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வேன். தியான பயிற்சி வந்து எனக்கு வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் அப்படி தான். ஆக்சுவலாக அது தப்பு, நான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, டெய்லி பண்ணணும். பட் எனக்கு வந்து 2யும் வந்து நான் ஒர்க்குக்கு போகிறங்காட்டி எனக்கு சில நாள் நான் பண்ண முடியறதில்ல. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு 5-10 minutes நான் அமைதியாக இருந்து நான் அந்த தியானம் மேற்கொள்வேன். எனக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது வந்து உடற்பயிற்சி. ஏன்னா அதை நான் வந்து ரசித்து பண்ணுவேன். அதை நான் சொன்னேன், எந்த விஷயத்தையும் ஆர்வத்தோடு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நன்மை பயக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதே போல் அந்த உடற்பயிற்சி செய்கிறத நான் வந்து என்ஜாய் பண்ணி செய்வேன். அதனால் வந்து எனக்கு 100% வந்து ஒரு மென்டல் ஸ்டேட்டும் ஃபிசிக்கல் பேலன்ஸுக்கும் வந்து எனக்கு உடற்பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றிம்மா. மேம், நான் கம்மிங் ஜூன் மந்த்லேருந்து நீட் கோச்சிங் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து அந்த தியானம் தவம் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா நீட்டுனாலே என்னமோ ஒரு பெரிய விஷயமாகவும் அது எக்ஸாம் எழுத போகிறதையே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணுறாங்க பேப்பர்ஸில், நியூஸ் பேப்பர்ஸில், மீடியாலெல்லாம் பார்த்தா. அதை பற்றியெல்லாம் எதுவுமே பயந்துக்காதீங்க. அது என்ன 1 or 2 விஷயத்தினால அவங்க கட்டுப்பாடுகள் வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஒரு நீட்டில் அங்கே போய் உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு முடிவுக்கு வரணும்னா கண்டிப்பாக இப்போ இருந்தே நீங்கள் வந்து தியான பயிற்சி மேற்கொள்ளலாம். அது பண்ண உங்களுக்குள்ளாரையே ஒரு இன்னர் பீஸ் வரும். அப்போ அங்கே போய் உட்காரும்போது நல்லா நீங்கள் படித்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதலாம். கண்டிப்பாக பண்ணுங்கள். அதோட உடற்பயிற்சியும் சேர்ந்து பண்ணுங்க. ஓகேவா? மேம் வாழ்க வளமுடன் மேம். ஒரு குட் ஆண்டர்பிரனராக இருக்கிறதுக்கு கேரக்டர் வைஸில் அப்புறம் டேலண்ட் வைஸில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் மேம்? அப்புறம் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது? டைம் மேனேஜ்மெண்ட் நான் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லணும்னே நினச்சேன். ஓகேவா? ஏன்னா என்னோடய ஃபாதர் இன்லா வந்து ரொம்ப கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு மீட்டிங் அப்படின்னா கரெக்டாக 10 மணிக்கு மீட்டிங்னா 10 மணிக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும், 11 மணிக்கு முடிக்கணும்னா 11 மணிக்கு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆலியாரில் கிளாஸஸ் நடக்கும்போதே தெரியும் அந்த வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் நான் முக்கியம்னா இப்போ நான் ஒரு 11
மணிக்கு ஒரு மீட்டிங்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 11 அங்கே ஒரு 5 பேர் அந்த மீட்டிங்காக எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் 11:30 மணிக்கு போனேன்னா அந்த 5 பேர்த்தோட 1/2 hour 2.5 மணி நேரம் சாலிடாக வேஸ்ட். அது வந்து நமக்கு தான் பாதிப்பாக முடியும். ஒரு நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, நல்ல ஒர்க்கை அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இந்தந்த டைமுக்கு நம்ம படிக்கணும், இந்தந்த டைமில் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 ஒர்க். நான் வந்து அந்த ஒர்க் டிசிப்ளின்னு சொல்கிறேன் இல்லையா, அதே வந்து நீங்கள் வந்து அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஒழுக்க வரைமுறைப்படுத்திட்டு நீங்கள் செயல்படணும். டேலண்ட் என்ன, எல்லாருமே டேலண்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே டேலண்ட் இருக்குது. நான் அதான் சொல்கிறேனே, அந்த சரியான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த டேலண்ட் வந்து நீங்கள் வெளிப்படுத்தலாம். அந்த வாய்ப்பை நம்ம தான் தேடிக்கொள்ளணும். எல்லாத்துக்கும் வந்து அந்த வாய்ப்பை அப்படி ஜஸ்ட் லைக் தட் வந்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த வாய்ப்பு நம்ம தான் தேடிக்கணும். அதற்குரிய தகுதிகளை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், எல்லாத்தோடையும் ஒரு இன்முகத்தோடு நடங்க. அதாவது கோபப்படாதீங்க. கோபங்கிறது நாம் கோபப்பட்டோம்னா என்ன ஆகுதுன்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கும் பாதிக்குது, நம்மளையும் அது பாதிக்குது. ஸோ அது எனக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேரக்டராக நான் பார்க்குறது கோபப்படக்கூடாது. அப்புறம் நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அதுலேயே நிற்கணும், மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. நான் இன்றைக்கி போய் ஒரு ஸ்டாஃப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு போய் வேண்டாம் அதை செய்யாதீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்த நாள் போய் இல்லை நான் முந்தின நாள் சொன்னேன்ல அதை பண்ணுங்கன்னு நான் திருப்பி ரிப்பீட்டடாக நான் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அவங்களே என்னடா அது இவங்க ஒரு ஸ்டாண்ட் ஒரு 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 டெசிஷனுக்கே வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் அதே டெசிஷனில் நிற்கணும். ஓகேவா? டேலண்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நீங்கள் தேடி உங்கள் தகுதிகளை வளர்த்திக்கணும். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்மா. ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அதான் யோகாவில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் எவ்வளோதான் கான்சென்ட்ரேட்டாக படித்தாலுமே 1 or 2 மார்க்ஸ் மிஸ் ஆகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள். யோகால ஓகே, அதான் நான் சொன்னேன். யோகாலண்ட் இல்ல, ஜெனரல் எவ்ரி சப்ஜெக்ட். அதான் நீங்க உங்க ஜெனரல் சப்ஜெக்ட் கேக்குறீங்க. என்னையே யோகால வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததா சொல்லியிருக்காங்க இல்லையா, அதைத்தான் நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து புக்கில் டாப் டு பாட்டம் எதையுமே விட்டதே இல்லை. யோகா புக்கில் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதைய. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது காரணம்னு நான் நினைக்கிறது, அந்த படித்ததை சின்ஸ் நான் பிஸ்னஸில் இருக்கும்போது தானே நான் உங்களை மாதிரி அந்த வயசில் நான் படிக்கலையில, இப்போ தானே நான் கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பாக படித்தேன். அதை படித்ததை நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து ஆழமாக என் மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. ஸோ ஒரு எக்ஸாம்னு போய் இருக்கும்போது நான் என்னோடய எக்ஸாம் பேப்பர் திருத்தினவங்களுக்கு தெரியும், நான் புக்கில் இருக்கிறத அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அதை நான் ப்ராக்டிக்கலாக நான் எப்படி எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் நான் அதில் பாயிண்ட்ஸாகவே நான் வந்து எழுதியிருப்பேன், ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? என்ன சப்ஜெக்டோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது பாயிண்ட் பை பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு குரூப்பாக அப்படியே ஃபுல்லாக போய் எழுதாமல் ஹைலைட் பண்ணுங்கள் பாயிண்ட்ஸை. ஒரு சின்ன இது போட்டு ஹைலைட் பண்ணுங்கள். ஏன்னா என் சன் இதை நான் சொன்னாப்ல என்கிட்ட 12th எக்ஸாமில் வந்து ரொம்ப வந்து ஈஸி கோயிங்க. ஓகேவா? அப்பா அவர் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக போர்டிங்கில் இருக்கங்காட்டி பேஸ்கெட் பால் பிளேயர். அப்போ எக்ஸாமுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கூட எங்காவது விளையாட தான் போயிருப்பாப்புல. நான் கூட சொல்ல அட்லீஸ்ட் ஒரு மாதம்னால ஹாஸ்டல்லேருந்து படிக்கலாம் இல்லைன்னு கேட்பேன். அப்போ வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட் மார்க்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணேன்னு கேட்கும்போது நான் ஹைலைட் பண்ணினேன் பாயிண்ட்ஸை. அவர் வந்து இந்த குரூப் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் குரூப். உங்களுக்கு தெரியும், காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்னாலே பாயிண்ட் நிறைய படிக்க வேண்டியிருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் எழுத வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து இப்படி பாயிண்ட் டு த பாயிண்ட் தான்மா எல்லாமே எழுதினேன், கிறிஸ்பாவும் டு த பாயிண்ட் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அந்த டு த பாயிண்ட் கிறிஸ்பாக எழுதணுன்னா ஹோல் புக்கையும் நீங்கள் படிச்சிருக்கணும். அதை பற்றின ஃபுல்லாக தரவாக நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹைலைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக படிங்க, அவ்வளோதான். குட் மார்னிங் மேம். வாழ்க வளமுடன். குட் மார்னிங். ஹியர் ப்ளீஸ்.
ஸோ வந்து எனக்கு ஒரு தனி ப்ரொஃபஷன் இருக்குது. ஐ வாண்ட் டு பிகம் ஐ வாண்ட் டு கோ இன் டு த சைட் ஆஃப் லா, பட் ஐ ஆல்சோ ஹாவ் அ பேஷன் ஆஃப் பிகமிங் அ உமன் ஆண்டர்பிரினர். ஸோ as you're already excel in the business field, இந்த ஒரு ஐடியாவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா ஃப்ரம் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ? பட் ஐ ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ் தட் ஐ கேன் மேனேஜ் போத். பட் ஃப்ரம் யோர் சைட் நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? இல்லை அப்படியே ப்ரிஃபர் பண்ணாலும் இப்போது இந்த மாதிரி நான் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸில் எந்த ஒரு பார்ட் வந்து ரொம்ப ஹார்டாக நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்ல முடியுமா? டு பி ஃப்ராங்க், ஐ டோன்ட் சப்போர்ட் திஸ் ஐடியா. பிகாஸ் ரெண்டு நீங்கள் சொல்கிறது ஒன்று லா, ஒன்று வந்து ஆண்டர்பிரினர். ரெண்டுமே தனித்தனி விஷயம். ரெண்டுலேயுமே ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸல் ஆக முடியும். ஸோ ஏதோ ஒன்றை எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் நான் வந்து நல்லதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் பிஸ்னஸ்ஸுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஓகேவா? அது வந்து 100% ஹோலாக உங்களோட டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஆல்தோ எனக்கு வந்து ஒரு பெரிய 40 வருடங்கள் நிறைந்த ஒரு கம்பெனி, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு வர ஒரு கம்பெனி, நிறையா ஸ்டாஃப்ஸ், எல்லா சீனியர் ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுற கம்பெனி எல்லாம் இருந்தாலும் டெசிஷன் மேக்கிங்குன்னு ஒரு பொறுப்பில் நாம் அங்கே அமர்ந்துள்ள பொழுது நம்ம வந்து ஹோலாக அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த வெற்றிகரமான கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதில் பாதி இதில் பாதி நீ என்றைக்குமே பண்ண முடியாது. ஐ டோன்ட் சப்போர்ட் தட் ஐடியா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். குட் மார்னிங் மேம். இங்க மேம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நானும் என் சிஸ்டர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கீங்க? யூடியூப் சேனல். யூடியூப் சேனல். ஓகே. அதில் நம்ம வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணுறோம். ஓகே. நிறைய பேருக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாதுல்ல. ஓகே. ஸோ நமக்கு தமிழ் தெரியாது. ஸோ இங்கிலீஷ் நம்ம டீச். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே எங்கள் அம்மா நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ணல. பேரண்ட்ஸ் இப்போ கூட சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை நீங்கள் கேட்குறது, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சிஸ்டரோட. ஆமாம். ஸோ அது வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஏன் அது தாராளமே சப்போர்ட் பண்ணலாம்ல, ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்க வந்து சோஷியல் மீடியாலே போகாதீங்க, அதெல்லாம் டைம் வேஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இது நல்லதுக்கு தானே பண்ணுறோம். மேபி இந்த ஏஜில் ஏன்னா பட் எவ்வளவோ பல தீய விஷயங்களும் அதில் இருக்கிறங்காட்டி பேரண்ட்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு மொபைலே பார்க்க வேண்டாம், பார்த்தா தானே உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸை வந்து பார்க்க முடியும், அந்த மாதிரி சொல்ல வரீங்க இல்லையா? ஸோ அது வந்து இப்போ பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணலை அப்படிங்கிறது நம்ம வந்து மேபி நீங்கள் அந்த இது யூடியூப் சேனல் வந்து அந்த லிங்க் மட்டும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து இதை மட்டும் பார்க்கலாங்கிற மாதிரி கொண்டு போகலாம் இல்லையா? ஆனால் நம்ம வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லையா? ஆமாம், நம்ம யூடியூப் சேனல்லே வந்து அதுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னா இப்போ மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா இருக்குது. யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த சேனலை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னா நீங்கள் பெரிய பெரிய இது அப்ரோச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் ப்ராடக்ட் பிராண்டிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே போயிருக்கோம். ஸோ நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பிஹைண்ட் வேர்ட்ஸ், கலாட்டா, அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த சில அதர்ஸோட ஹெல்ப்பை வச்சு நீங்கள் அதில் வந்து உங்களுடைய இதை ப்ரொமோட் பண்ணி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ ப்ரொமோஷன் தான். ப்ரொமோஷன் இல்லைன்னா எப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க? ஒன்லி மோட் ஆஃப் இது வந்து ப்ரொமோஷன். நீங்கள் ஒன்றா இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம், இல்லை நான் நோட்டீசஸ் மாதிரி அடித்து நீங்கள் வந்து பேப்பர் இன்சர்ஷன் மாதிரி வச்சு பண்ணலாம். டோட்டலி நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு தான் நீங்கள் இந்த ப்ரொமோஷன் கொடுக்கணும், நாட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக they will make their children to listen to those YouTube channel. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ரீயாதியா பார்த்தீங்களா? ஸோ அவங்க இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. மேபி சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க ஒரு நல்ல காஸ்க்காக தானே அதை ரன் பண்ணுறாங்க. மேபி சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, வேற கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சில டவுட்ஸ் எல்லாம் நிவர்த்தி செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ as I said,
கண்டிப்பாக இங்கே இந்த 10 நாளோட உங்களோட இதையெல்லாம் விட்டுறாமல் கண்டிப்பாக அடுத்தடுத்த பயிற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும். நீங்கள் இப்போ நிறைய பேர் அந்த கண்ணாடி பயிற்சி பற்றியெல்லாம் ஆர்வமாக கேட்டீங்க. அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் பயனடையணும். இவ்வளோ பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆலியார் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.